டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது A/B is equal to 2:3, B/C is equal to 5:7, C/D is equal to 3:10 எனில் A/D என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணாது போகலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில் 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியாக ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ்ட் ஸ்டார்ட் இருக்கு. ஸோ கிளாஸஸ் பற்றி வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல A/B is equal to 2:3, B/C is equal to 5:7, C/D is equal to 3:10 எனில் A/D என்ன கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ நமக்கு தேவை A/D. ஸோ அப்படியே இதை A/D ரைட் பண்ணிக்காங்க சீக்வல் டு. ஸோ ஃபர்ஸ்ட் A/B 2:3 இருக்குது. இதை 2/3 ரைட் பண்ணிக்காங்க பெருக்கல் B/C 5:7 இருக்குது. அப்போ 5/7 ரைட் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் C/D 3:10 இருக்குது. அப்போ 3/10 ரைட் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணுற மாதிரி பாருங்க. இதை அப்படியே கேன்சல் பண்ணலாம். 3 கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் இங்கே 2 × 5 10 அப்படியே கேன்சல் ஆயிரும். ஸோ பேலன்ஸ் எதுவும் இல்லை, கேன்சல் பண்ணுறது இது இல்லை. மேலே 1 இருக்கு, டினாமினேட்டரில் 7 இருக்கு. ஸோ 1/7 1:7 எழுதும். அப்போ A/D is equal to 1:7. ஆப்ஷன் A is the correct answer. ஸோ இதே கொஸ்டின்ல இங்க 2:3, 5:7, 3:10 கொடுத்துட்டு காம்பவுண்ட் ரேஷியோ அது கூட்டு விகிதம் காணுன்னு கேட்பாங்க. கூட்டு விகிதம் காணுன்னு கேட்டாலும் இதே மெத்தட் தான். சரிங்களா, இதே மெத்தட் தான். ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க. A/B is equal to 1:2, B/C is equal to 3:10, C/D is equal to 10:21 எனில் A/D என்னன்னு கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது A is equal to B in 1/4 மற்றும் B is equal to C in 1/2 எனில் A/B/C is equal to என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல இந்த மாடல் கொஸ்டின் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். கொஸ்டின்ல A is equal to B in 1/4 மற்றும் B is equal to C in 1/2 எனில் A/B/C is equal to என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இது மட்டும் எடுத்துக்காங்க. A is equal to B in 1/4 இருக்குது. ஸோ அதை A is equal to B இன்னுனா பெருக்கல் அர்த்தம். இங்கிலீஷில் ஆஃப்னு இருக்கும். சரிங்களா, இங்கிலீஷில் ஆஃப்னு இருக்கும். ஸோ அப்போ B பெருக்கல் 1/4. ஸோ நெக்ஸ்ட் இந்த 4 அதை போனோம்னா 4A is equal to Bன்னு அர்த்தம். சரிங்களா, இங்க ஏக்கான வேல்யூ B கிட்ட இருக்குது எடுத்துக்கணும், Bக்கான வேல்யூ A கிட்ட இருக்குது எடுத்துக்கணும். அப்போ A/B is equal to ஏக்கான வேல்யூ இருக்குது B கிட்ட 1ன்னு அர்த்தம். அதாவது எதுவுமே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். அப்போ 1:4 A/B is equal to 1:4. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இங்க பாருங்க B is equal to C in 1/2 இருக்குது. அப்போ B is equal to C into 1/2. ஸோ 2 போச்சுன்னா 2B is equal to C. ஸோ அப்போ Bக்கான வேல்யூ C கிட்ட எடுத்துக்கணும், Cக்கான வேல்யூ B கிட்ட எடுத்துக்கணும். அப்போ B/C is equal to ஸோ Bக்கான வேல்யூ C கிட்ட இருக்குது 1:2. ஸோ நம்ம A/B கண்டுபிடிச்சிட்டோம், B/C கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ A/B/C கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் A/B 1:4, B/C 1:2. நெக்ஸ்ட் பாருங்க இந்த பிளேஸ் எம்டியா இருக்கு. இந்த வேல்யூ மூவ் பண்ணி அப்படி இங்க ரைட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த பிளேஸ் எம்டியா இருக்கு. இந்த பக்கத்துல என்ன வேல்யூ அதை மூவ் பண்ணி ரைட் பண்ணிக்கணும். பக்கத்துல இருக்கிற வேல்யூ மட்டும் தான் மூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் அப்படியே பெருக்குங்க, டைரக்டா பெருக்குங்க. 1 × 1 1, 1 × 4 4, 2 × 4 8. ஏதாவது கேன்சல் பண்ணுறதுக்கு தானே பாருங்க, இது கேன்சல் பண்ண முடியாது. சரிங்களா, இங்க பாருங்க கேன்சல் பண்ணலாம். 2 வேல்யூ மட்டும் கேன்சல் பண்ணலாம். ஆனா ரேஷியோ பொறுத்த வரைக்கும் காமனா எல்லாத்துலயுமே கேன்சல் ஆகணும். அப்பதான் கேன்சல் பண்ணணும், இல்லை கேன்சல் பண்ணக்கூடாது. சரிங்களா, அப்போ A/B/C is equal to 1:4:8. ஆப்ஷன் C is the correct answer. இதே மாதிரி இந்த சம் பாருங்க. A in 1/2 is equal to B மற்றும் B in 2/3 is equal to C எனில் A/B/C is equal to என்ன கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. RRB எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ரீசெண்டாக கேட்டுருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்க்காத ரொம்ப பெரிய கொஸ்டினே தெரியுது. பட் கொஸ்டின் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஈவன் சால்வ் பண்ணாமே வித்தின் 10 செகண்ட்ஸ் நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். அதாவது ஒரு ஸ்கூல்ல 200 மாணவர்கள் உள்ளனர். அதில் 2/5 பங்கு ஆண்களில் பெண்கள் எத்தனை பேர் கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணாத பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒரு பள்ளியில் 200 மாணவர்கள் உள்ளனர். அதில் 2/5 பங்கு ஆண்களில் பெண்கள் எத்தனை பேர் கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் மொத்தமா 200 பேர். 200 பெருக்கல். ஸோ பாருங்க டினாமினேட்டருக்கு வேல்யூ அப்படியே போட்டாங்க, டினாமினேட்டர்ல அப்படியே போட்டாங்க. ஸோ இங்க பாருங்க இந்த 2க்கான டிஃபரன்ஸ் பாருங்க. 5ல் 2 போச்சுன்னா மீதி 3. ஸோ அதை அப்படியே நியூமினேட்டர் போட்டாங்க. நெக்ஸ்ட் அப்படியே கேன்சல் பண்ணுமா 40 40 × 3 is equal to 120 பேர். ஸோ அப்போ பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா 120 பேர் இருக்கிறாங்க. ஆப்ஷன் C is the correct answer. இதே மாதிரி இந்த பாருங்க. ஒரு ஸ்கூல்ல 500 மாணவர்கள் உள்ளனர். அதில் 3/7 பங்கு ஆண்களில் பெண்கள் எத்தனை பேர் கேட்குறாங்க. ஸோ இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா RRB எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பள்ளியில் மொத்தம் 200 மாணவர்கள் உள்ளனர். அதில் 1/5 பங்கு சிறுவர்களில் சிறுமிகள் எத்தனை பேர் கேட்குறாங்க. ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ண பார்க்கலாம்.
கொஸ்டின்ல ஒரு பள்ளியில் மொத்தம் 200 மாணவர்கள் உள்ளனர். அதில் 1/5 பங்கு ஆண்களில் பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அதாவது சிறுவர்கள் 1/5 பங்கு சிறுவர்களில் சிறுமிகள் எத்தனை பேர் கேட்கிறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா? இங்க மொத்தமா எத்தனை பேர்? 200 பேர். 200 பெருக்கல் இந்த டினாமினேட்டர் வேல்யூ அப்படி போட்டுங்க, வகுத்தல்ல அப்படி போட்டுங்க. நெக்ஸ்ட் இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் 5ல் 1 போச்சுன்னா 4 நியூமரேட்டர்ல இந்த டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் 200 5ஆல கேன்சல் பண்ணா 40. 40 × 4 160 பேர். அதாவது பெண்கள் சிறுமிகள் எத்தனை பேர்னா 160 பேர். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஒரு வகுப்பில் மொத்தம் 400 மாணவர்கள் உள்ளனர். அதில் 5/8 பங்கு ஆண்களில் பெண்கள் எத்தனை பேர் கேட்கிறாங்க. ஸோ இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது ஏ ஒரு வேலையை தனியா செஞ்சா 10 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி தனியா செஞ்சா 15 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா ஏ ஃபர்ஸ்ட் நாள் செய்யறாரு, 2வது நாள் பி செய்யறாங்க, 3வது நாள் ஏ செய்யறாங்க. ஸோ இப்படியே ஆல்டர்னேட்டா செய்யறப்போ மொத்தமா எத்தனை நாளையில அந்த வேலை செய்து முடிக்கப்படும் கேட்கறாங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம்கினால எப்படி குயிக்கா சால்வ் பண்ணாது போகலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ்ட் ஸ்டார்ட் இருக்கு. ஸோ கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஏ ஒரு வேலையை தனியா செஞ்சா 10 நாள் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி தனியா செஞ்சா 15 நாள் செஞ்சு முடிப்பாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வேலையை செய்யலாம்னு ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்யறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நாள் ஏ செய்வாரு, 2வது நாள் பி செய்வாரு, 3வது நாள் ஏ செய்வாரு, 4வது நாள் பி செய்வாரு. ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டா செஞ்சுட்டே போறாங்க. அப்போ மொத்தமா எத்தனை நாளையில இந்த மொத்த ஒர்க்கும் செய்து முடிக்கணும்னு கேட்கறாங்க. இந்த மாடல் சம்பினாலா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தா 30. சரிங்களா? இங்க 10 எத்தனை டைம் 30 வரும்? 3 டைம். அதே மாதிரி 15 எத்தனை டைம் 30 வரும்? 2 டைம். ஸோ இந்த 3 அப்படிங்கிறது ஏ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை, இந்த 2 அப்படிங்கிறது பி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. ரெண்டையும் சேர்த்துனா 3 + 2 5 வேலை. ஸோ 5 வேலை 2 நாள் செஞ்சு முடிக்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நாள் ஏ செய்வாரு, 2வது நாள் பி செய்வாங்க. அப்ப 2 நாளையில 5 வேலை செஞ்சு முடிக்கிறாங்க. அப்ப மொத்த வேலை எத்தனை? 30 வேலை. 30 வேலை செய்து முடிக்க எத்தனை நாள் ஆகும்? இது அப்படியே கிராஸ் பண்ணி பண்ணீங்கன்னா 30 × 2 / 5 அப்படியே கேன்சல் பண்ணா 6. 6 × 2 = 12. ஸோ 12 நாளையில மொத்த வேலையும் செய்து முடிக்கப்படும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஏ ஒரு வேலையை தனியாக செஞ்சு 6 நாள் செஞ்சு கொடுப்பாரு. பி அதே வேலையை தனியாக செஞ்சா 12 நாள் செஞ்சு கொடுப்பாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா அந்த வேலையை செய்யறாங்க. ஆனா ஆல்டர்னேட்டா செய்யறாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்யறாங்க. அப்படி செய்யறப்ப எத்தனை நாளையில அந்த வேலை செய்து முடிக்கிறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட அசலானது ஒரு குறிப்பிட்ட கூட்டு வட்டி விதத்தில் 4 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகுமெனில் 8 மடங்காக எத்தனை ஆண்டுகள் ஆகுன்னு கேட்குறாங்க. ஸோ கூட்டு வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட தொகையானது ஒரு குறிப்பிட்ட கூட்டு வட்டி விதத்தில் 4 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகுமெனில் அதே தொகை 8 மடங்காக எத்தனை ஆண்டுகள் ஆகுன்னு கேட்குறாங்க. கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ₹1 இருக்கு, அது ₹2 மாறுது. ஒரு தொகை 2 மடங்கா மாறுது. பாருங்க 2 மடங்கா மாறிடுச்சு. நெக்ஸ்ட் இது 2 மடங்கா மாறும். அப்போ இது 2 மடங்கா மாறிச்சுன்னா 4. நெக்ஸ்ட் இது 2 மடங்கா மாறும். இது 2 மடங்கா மாறிச்சுன்னா 8. சரிங்களா? ஸோ பாருங்க ஒரு தொகை 2 மடங்காக எத்தனை வருஷம் ஆகுது? 4 வருஷம் ஆகுது. ஸோ அப்போ ஒரு தொகை 2 மடங்காக 4 வருஷம் ஆகுது. ஸோ கூட்டு வட்டி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்ல இங்க எத்தனை வருஷம் எடுத்துக்கிச்சோ அடுத்ததும் பார்த்தீங்கன்னா அதே வருஷம் தான் எடுத்துக்கும். அப்போ இந்த தொகையும் 2 மடங்காக 4 வருஷம் தான் ஆகும். அதே மாதிரி இந்த தொகையும் 2 மடங்காக 4 வருஷம் தான் ஆகும். ஸோ அப்போ ஒரு தொகை 8 மடங்காக இங்க எத்தனை வருஷம்? 4 வருஷம். அடுத்தது ஒரு 4 வருஷம். அடுத்தது ஒரு 4 வருஷம். மொத்தமா கூட்டுங்க 12 வருஷம். அப்போ மொத்தமா ஒரு தொகை 8 மடங்காக 12 வருஷம் ஆகும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட கூட்டு வட்டி விதத்தில் 5 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகுமெனில் 16 மடங்காக எத்தனை ஆண்டுகள் அவங்க கேட்கிறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. போலீஸ் எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது எந்த வெண் வரைபடம் பட்டு கதர் பனியன் இடையே உள்ள உறவை சிறப்பாக குறின்னு கேட்டுறாங்க. அதாவது ஆப்ஷனல் கொடுத்துட்டு அந்த 4 டயக்ராம்ல எந்த டயக்ராம் அந்த 3 சொற்களுக்கும் பொருத்தமா வருதுன்னு கேட்டுறாங்க. ஸோ ரீசனிங்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணது போகலாம். அதாவது கொஸ்டின்ல பட்டு கதர் பனியன். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க பட்டு. ஸோ அது ஒரு தனி பார்ட். நெக்ஸ்ட் கதர் அதுவும் ஒரு தனி பார்ட். நெக்ஸ்ட் பனியன். ஸோ அதுவும் ஒரு தனி பார்ட். ஸோ மூணுமே டிஃப்ரெண்ட். ஸோ இதுக்கு பொருத்தமா வரைபடம் பார்த்தோம்னா ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. எந்த வெண் வரைபடம் துணி பூ வெள்ளை இடையே உள்ள உறவை சிறப்பாக குறிக்குன்னு கேட்டாங்க. ஸோ இந்த சம்மும் ப்ரீவியஸா போலீஸ் எக்ஸாம் கேட்டுருக்காங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 4% வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் ரூ. 76 எனில் அசல் தொகையை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணாத பார்க்கலாம்.
கொஸ்டின்ல ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 4% வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் ரூ. 76 அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படின்னா அசல் தொகையை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற வித்தியாசம் எடுத்துக்காங்க. எவ்வளோ? ரூ. 76 பெருக்கல் வட்டி விதம் எவ்வளோ? 4%. 4% எழுதுவோம். 4 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். இது அப்படியே ரிவேர்ஸில் 100 வகுத்தல் 4 இன்ட்டு 100 வகுத்தல் 4 2 டைம். மூணாவது டைமு 100 வகுத்தல் வகுத்தல்ல 300 பிளஸ் 4 300. இது கூட எக்ஸ்ட்ரா என்ன பண்றோம்? 300 பிளஸ் 4. இது கூட என்ன வேல்யூ வந்தாலும் சரி, இங்க பர்சன்டேஜ்ல என்ன வேல்யூ வந்தாலும் சரி, அது கூட 300 மட்டும் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே 4ஆல் கேன்சல் பண்ணா 25. அதே மாதிரி இங்கேயும் 25. ஸோ அதே மாதிரி இங்க 25, இங்க 76. ஸோ இந்த 76க்கு 76 அப்படியே கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கு? 25 இன்ட்டு 25 இன்ட்டு 25 அப்படி பெருக்குங்க. 15,625. ஸோ அப்போ அசல் பார்த்தோம்னா 15,625 ரூபா. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே கொஸ்டின்ல அசல் கொடுத்துட்டு அசல் வந்து 15,625 கொடுத்துட்டு வட்டி கொடுத்துட்டு காலம் கொடுத்துட்டு வித்தியாசம் கேட்டாங்களா? ஸோ இதுக்கு இங்க எவ்வளவு அசல் கொடுத்துருக்காங்க? 15,625 பெருக்கல் வட்டி 4% அப்படிங்கிறாங்க. 4% எழுதும். 4 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதும். 2 டைம் 4 வகுத்தல் 100 இன்ட்டு 4 வகுத்தல் 100 இன்ட்டு மூணாவது டைம் மட்டும் 300 பிளஸ் இங்க என்ன சதவீதம் வருதோ அது. 300 பிளஸ் 4 304 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. ஸோ இங்க 4 கேன்சல் பண்ணா 1 வகுத்தல் 25. அதே மாதிரி இங்கேயும் 1 வகுத்தல் 25. ஸோ அதே மாதிரி இங்கேயும் 25 76. ஸோ பாருங்க 25 இன்ட்டு 25 இன்ட்டு 25 15,625. அப்படி இது கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் ஒன்று இருக்கும் 26 மட்டும் தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களாவே இந்த மெத்தட்ல எப்படி சம் பண்ணாலும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இதே கொஸ்டின்ல வட்டி கொடுத்துட்டு அதாவது அசல் கொடுத்துட்டு காலம் கொடுத்துட்டு வித்தியாசம் கொடுத்துட்டு வட்டி கேட்டாங்களா அதே மாதிரி காலம் கேட்டாங்களா எப்படி சால்வ் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆர்ஆர்பி எக்ஸாமில் இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக கேட்டிருக்காங்க. அதாவது ஏவும் பி சேர்ந்து ஒரு பிஸ்னஸில் 3:2 ரேஷியோவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் பிக்கு வந்த லாபம் 800 ரூபா அப்படின்னா மொத்த தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. இந்த மாடலை சம் கேட்டாங்களா? ஸோ பாருங்க பிக்கு 800 ரூபா அப்படிங்கிறாங்க. ஸோ பிக்கான ரேஷியோ பாருங்க 2. ஸோ 2 பார்ட்டுக்கு தான் இந்த 800 ரூபா. ஸோ மொத்த தொகை அப்படிங்கிறது இந்த 2 ரேஷியோ ஆட் பண்ணுங்க 5. 3 + 2 5. ஸோ 2 பார்ட்டுக்கு 800னா 5 பார்ட்டுக்கு என்ன? இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 × 800 வகுத்தல் 2. ஸோ 800 2ஆல் கேன்சல் பண்ணால் 400. 400 × 5 = 2000 ரூபா. ஸோ மொத்த அமௌண்ட் பார்த்தோம்னா 2000 ரூபா. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து ஒரு பிசினஸ்ல 5:7 ரேஷியோல இன்வெஸ்ட் பண்றாங்க. அதுல எக்ஸுக்கு மட்டும் 600 ரூபா போகுது அப்படின்னா மொத்த தொகை எவ்வளவு கேட்கறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.